இருக்கு, அந்த கண்மலைக்குள்ள போய் நில்லு, நீ என்ன பார்க்கலாம்ன்றாரு. ஐயா பாவம் உள்ள போயிட்டுனா ஒண்ணும் கிடையாது. மோசே சொன்னா நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும்னா அவர் சொன்னாரு, உன்னுடைய பாவத்தோடு நீ என்னை பார்க்க முடியாது, என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய ஃப்ரீக்வன்சி மாறிடுச்சு, என் ஃப்ரீக்வன்சி வேற. அதனால என்னை ஒருத்தனும் பார்க்க முடியாது. ட்ரெயின் வந்து 500 சைனால 500 மைல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு ட்ரெயின். நீங்கள் வெளியே நின்று ஜன்னலில் இருக்கிறவரை பார்க்க வேண்டும் என்று நின்னீங்கன்னா ட்ரெயின் போற ஸ்பீட்ல என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா ட்ரெயினோட ஃப்ரீக்வன்சி வேற, உங்க ஃப்ரீக்வன்சி வேற. நீங்க 0ல நின்னுகிட்டு இருக்கீங்க, அவன் 500 மைல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். இப்போ நீங்களும் 500 மைல் ஸ்பீட்ல பக்கத்து ட்ரெயின்ல போனீங்கன்னா யூ கேன் see. கையை தட்டு. பக்கத்துல நீங்களும் அதே ஸ்பீட்ல இன்னொரு ட்ரெயின்ல போனீங்க, யூ கேன் see. அதான் சொல்றாரு, உன் ஃப்ரீக்வன்சி வேறடா. மறைவிடமே ஆக்சுவலி உங்களை பார்க்கணும், உன் ஃப்ரீக்வன்சி வேற, நீ என்ன பார்க்க முடியாது. ஆனா மாம்சமான யாவரின் ஜெபத்தை அவர் கேட்கிறவர் என்கிற வசனத்தை கீழ்பட்டு இருக்கிறார் அவர். உனக்கு வேணா ஒரு ஐடியா சொல்றேன், அங்கே ஒரு கண்மலை இருக்கு பாருன்றாரு. கையை தட்டு. நீங்களா தட்டணுங்க, கண்மலைன்னு கை தட்டிடணும். எங்கெல்லாம் கிரைஸ்ட் வரார கையை தட்டிடணும். அங்கே ஒரு கண்மலை இருக்கு, அந்த கண்மலைக்குள்ள போய் நில்லு, நீ என்ன பார்க்கலாம்ன்றாரு. ஐயா பாவம் உள்ள போயிட்டுனா ஒண்ணும் கிடையாது. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. How many of you can enjoy, can believe that nothing can hurt you, nothing can harm you? உங்களை எதுவும் தொட முடியாது. எதுக்கு நீங்க வியாதியையும் பாவத்தையும் பிரச்சனையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? மறைவிடத்தை யோசியுங்கள். அவருக்குள் இருக்கிறபடியினாலே ஒருவன் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின். என்ன தொட்டுட்டான என்ன அர்த்தம்? அவர் கண்ணை குத்திட்டான்னு அர்த்தம். மறைவிடமே என் மறைவிடமே, enjoy the Lord. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை. இன்னொரு தடவை ஆராதனை அப்பா உங்களுக்குத்தான். ஆமென். எங்கும் நீரை யெகோவாயேலோ, ஆராதனை உமக்கே. எங்கும் நீரை யெகோவாயேலோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிற்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிற்கே, ஆராதனை உமக்கே. அவர் உங்களை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் என்னை அவ்வளவு நேசிக்கிறார் சார் என்பது உண்மைதான். ஆனால் இது இன்னொரு அர்த்தம் இருக்கு. அவர் பக்கத்தில் உட்கார அளவுக்கு உங்களுக்கு தகுதி வந்துருச்சுன்றத, யூ ஆர் குவாலிஃபைடு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் லவ் அவுட் ஆஃப் லவ். நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்றது அன்பு மட்டும் அப்படி நினைச்சு உட்கார்ந்தீங்கன்னா அன்போட உட்காருவீங்க. ஆனா எப்படி உட்காருவீங்க? ஆனா அவரு பக்கத்துல உட்கார்றான்னு என்ன அர்த்தம்? உட்கார அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சுடா.